அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரகுப்தனுக்கு உகந்த சித்ரா பௌர்ணமி இன்று. இந்த வழிபாட்டை செய்தால் வெற்றி நிச்சயம். தமிழ் ஆண்டின் முதல் மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாட்டு நாளாக இருக்குது. இந்த நாள் புதிய தொடக்கங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கும் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது. பௌர்ணமி என்று சொன்னாலே அனைவருக்கும் முழுமை என்று நினைவுக்கு வரும். அதிலும் சித்ரா பௌர்ணமி என்பது மிக விசேஷமான நாளாக கருதப்படுது. சித்ரா என்றால் சொல்லுக்கு சித்தம் என்ற பொருள். இது நமது மனதை குறிக்குது. மனதின் காரகனான சந்திரனுக்கு இந்த நாள் மிக உகந்த நாளாக உள்ளது. தமிழாண்டின் முதல் மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாட்டு நாளாக உள்ளது. இந்த நாள் புதிய தொடக்கங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கும் சிறந்த நாளாக கருதப்படுது. சித்ரா பௌர்ணமி நம்முடைய பாவங்களை சரி செய்து நல்ல வாழ்க்கையை வாழ உதவும் ஒரு புனித நாளாக கருதப்படுது. இந்த நாளில் சித்திரகுப்தன் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த நாளில் சித்திரகுப்தனை வழிபட்டால் நமது பாவ கணக்கை மாற்றி புண்ணிய கணக்காக மாற்றுவார் என்பது தவறான தகவல். பாவங்கள் செய்ய விடாது புண்ணியம் செய்யக்கூடிய நல்ல மனநிலையை சித்திரகுப்தர் அருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த நாளில் சித்திரகுப்தனை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பாவ எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை சித்திரகுப்தன் அருள்வார். அதனால்தான் சித்ரா பௌர்ணமி அன்று ஏடும் எழுத்தாணையும் வைத்திருக்கும் சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது உகந்ததாக பார்க்கப்படுது. சித்திரகுப்தன் கேது பகவானுக்கு அதிதேவதையாக உள்ளதால் கேது தசை கேது புத்தி உள்ளவர்கள் பருப்பு வகைகள், எலுமிச்சை சாதம், மோர் ஆகிய தானங்களை செய்யணும். சித்திரகுப்தனின் அருளால் நம்முடைய அடுத்த பிறவியில் நல்ல வாழ்க்கை பெற முடியும் என்று நம்பப்படுது. கல்வி ஞானம் பெற சித்திரகுப்தன் கல்வி மற்றும் ஞானத்தின் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். அவரை வழிபடுவதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞானம் பெறவும் முடியும் என நம்பப்படுது. கல்வியில் கஷ்டப்படும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை தானமாக தருவது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தும். சித்ரா பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிக விசேஷமான நாளாக உள்ளது. குறிப்பாக மலைதளங்களில் எழுந்தருளில் உள்ள சிவதலங்களில் கிரிவலம் செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரா. திருவண்ணாமலை மட்டுமன்றி திருக்கழுக்குன்றம் கோயிலும் கிரிவலம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. சிவபெருமான் கோயிலில் மட்டுமன்றி முருகன் எழுந்தருளில் உள்ள திருப்பரங்குன்றம், பழனி உள்ளிட்ட கோயில்களில் கிரிவலம் நடக்குது. இந்த ஸ்தலங்களில் சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்வது சிறப்பு வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமி அன்று நாராயணருக்கு செய்யக்கூடிய சத்திய ஞான பூஜையை செய்வது நன்மையை தரா. மேற்கு கண்டவற்றில் எதையும் செய்ய முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று 11 முறை சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்யும் முறை: வீட்டிலோ அல்லது ஆத்தங்கரையிலோ மாலை 6 மணிக்கு மேலே நெய் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வணங்கி புளி சாதம், சக்கரை பொங்கல் போன்ற சித்திர அன்னங்களை நெய் வைத்தியம் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும்.